வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியிலிருந்து திரு வைகை செல்வன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அதிமுகவிலிருந்து ஒதுங்கிவிட்டேன் அப்படின்னு நேற்று துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம்லாம் நடந்தது. அதற்கு பிறகு அவர் இந்த முடிவை அறிவிக்கிறார். 33 வருஷம் கட்சி அவங்களுடைய பிடியில் இருந்ததாக கட்சிக்காரங்க சொன்ன வார்த்தைகள்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது? சாதாரணமாக எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமாக ஒரு அரசியனுடைய முதிர்ச்சி என்று தான் இதை சொல்ல வேண்டும். ஒரு நாகரிகமான ஒரு மனிதராக, ஒரு பண்பாடுள்ள ஒரு மனிதராகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்களே உங்களுடைய வார்த்தையிலிருந்து குறிப்பிட்டதைப் போல சற்றேறக்குரிய 33 ஆண்டுகள் இந்த இயக்கத்தோடு பயணித்தவர்கள். இந்த இயக்கத்தோடு எதுவரினும் அந்த துன்பமோ சோதனையோ ஆட்சியோ அல்லது எதிர்க்கட்சியோ எந்த நிலை வந்தாலும் மாறாது இந்த இயக்கத்தோடு பயணித்தவர்கள். ஆக தன்னுடைய உழைப்பை இன்னும் பல்வேறு தியாகத்தை ஒரு அர்ப்பணிப்பை தந்தவர்கள் திடீரென்று அவர்களை ஒதுக்கப்பட்ட போது இன்முகத்தோடு வரவேற்று நான் நேற்றே ஒதுங்கிவிட்டேனே, இதை முன்பே சொன்னால் நான் இந்த செய்தியை எல்லார் மத்தியிலும் நான் சொல்லியிருப்பேனே என்று சொல்லுகிற அந்த தொனி ஒரு அரசியல் முதிர்ச்சியையும் ஒரு நாகரிகமான ஒரு பண்பாட்டின் வெளிப்பாட்டையும் காட்டுகிறது. திரு தினகரன் அவர்கள் மக்கள் மனதில், தொண்டர்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு மரியாதைமிக்க மனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். தினகரின் அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கிறத அந்த கோணத்தில் பார்க்க முடியுமா? இல்லை, இது 2 மாதத்தில் எப்படி முதிர்ச்சி வந்ததுன்னு தான். February 14 நைட்டு திடீரென்று கட்சிக்குள்ளால் வர்றாரு. February 15 அறிவிப்பு வருது. இவர் அன்னைக்கு கூட நாம் விவாதித்து கொண்டிருந்தோம். அந்த விவாதத்தில் கலந்த அதிமுக, அப்போ அம்மானுங்கிற பேர் கிடையாது, விவாதத்தில் கலந்து கொண்ட நபர் கூறினது இல்லை கட்சிக்கு சும்மா சேர்த்துருக்காங்க, அதாவது சேர்த்து விட்டார்கள், அவ்வளோதான், அவர்களுக்கு பொறுப்புகளும் வராது. நமது எம்ஜிஆரில் ஒரு அறிவிப்பாக வெளிவந்துருது. அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கீழே போய் காஃபி சாப்பிட்றதுக்குள்ளால் என்ன அறிவிப்பு வருவதுன்னா இவர் துணை பொதுச் செயலாளர் அறிவிப்பு வருது. அப்போ இந்த முதிர்ச்சி வந்திருக்கலாம் இல்லையா? அதாவது கட்சியில் பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஏற்புடையதாக இல்லை, இந்த குடும்ப அரசியலை பற்றி தான் அவ்வளோ நாள் பேசி கொண்டிருந்தார்கள். February 5 தொடங்கின அந்த பிரச்சனை, அதாவது சசிகலாவினுடைய முதலமைச்சராக தேர்தலுக்கு பிறகு வந்த பிரச்சனைகள் தான் அதிமுகவிலே தவிர அதற்கு முன்னதாக ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் December 5 இறந்து விடுறார்கள். அதிலிருந்து February 5 வரை ஒரு பிரச்சனையும் அதிமுகவில் கிடையாது. அது தாண்டின பிறகுதான் February 7 தான் பிரச்சனை வருகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த February 15 வராத முயற்சி, அதாவது என்றைக்கு அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கிறார்களோ அன்றைக்கு வராத முயற்சி ஏன் April 17 இல்லைனா 18 இல்லைனா 19 வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம், பெரும் நிர்வாகிகள் எல்லாம் கூடி கலந்தாலோசித்து அவங்க ஒரு தீர்மானத்தில் வந்துட்டாங்க, இவரை வெளியில் வச்சா தான் நம்மளுக்கெல்லாம் வாழ்வுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதுதான் பச்சையாக சொல்ல போனாங்கிறது தான். நம்மளுடைய பொறுப்புகளை எப்படி காப்பாற்றிக் கொள்ளது? இராணுவ கட்டுப்பாடுல இருக்கிற இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் இல்லைனா ஜவான்ஸ் என்ன கூடி ஆலோசிக்கிறாங்கன்னா கான்ஸ்பிரசி தான், அதாவது தன்னுடைய இராணுவ தளபதியை எப்படி கவக்குறதுங்கிறதுக்கான வழிவகுத்தலை ஆயத்த பணிகளை செய்துவிட்டு அதன் பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறாங்க. இவர்களே தான் ஒரு மாதம் முன்பு இல்லைனா 2 வாரம் முன்பு ஒரு நாயனார் நாகேந்திரன் ஆனாலும் சரி, டி ஜெயக்குமார் ஆனாலும் சரி, ஆர்பி உதயகுமார் ஆனாலும் சரி என்னென்ன பேசினார்கள் என்று தொடர்ந்து நேரலைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ அப்போ இல்லாத ஒரு முதிர்ச்சி அவர்களுக்கும் வந்துவிட்டது, அப்போ இல்லாத ஒரு முதிர்ச்சி டிடிவி தினகரனுக்கும் வந்துவிட்டது. ஆடுகள் சேர்ந்து மேய்ப்பவரை வேணான்னு சொன்ன கதையாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லை, அதாவது அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது. திடீரென்று ஒரு முதிர்ச்சி எப்போதுமே வருவதில்லை. ஒரு காலப்போக்கில் ஏற்படுகிற ஒரு சூழலினுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு முதிர்ச்சியாக வருகிறது. எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு மாற்றமும் திடீரென்று வருவதில்லை, அது தொடர் செயல். ஆக அவரிடம் இருந்த அந்த உயர்ந்த பண்பு தற்போது வெளிப்பட்டிருக்கிறது என்று தான் நாம் கருத வேண்டும். பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சிறைவசம் அடைந்ததற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம், ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் வெற்றிடம். அதற்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள், திரு மதுசூதன் போன்றவர்கள் ஒன்றாக இருந்தபோது அவர்கள் முன்மொழியப்பட்டவர் தான் சின்னம்மா அவர்கள். அதற்கு பிறகு அவருக்கும் சிறை
சூழ்நிலை வந்த காரணத்திற்கு பிறகு தற்போது அதை வழிநடத்துவதற்குரிய ஒரு துணை பொதுச் செயலாளர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லா நிர்வாகிகளும் சொன்னார்கள். அப்போது நாங்கள்லாம் இருந்தோங்க, போயஸ் தோட்டத்தில் இருந்தோம். அப்போ எல்லா நிர்வாகிகளும் முன்மொழிந்த போது அவர்கள் பல முறை யோசித்தார்கள். யோசித்ததற்கு பிறகுதான் இந்த முடிவை அவர்கள் எடுத்தார்கள். ஆக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சரி, முன்மொழிந்தவங்க இப்ப ஏன் ஏதோ ஒரு அச்சத்தின் அடிப்படையில விலகி போகணும்? தினகரன் அந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறாரு. ஏதோ ஒரு அச்சத்தின் அடிப்படையில என்ன ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. என்ன அச்சம்னு புரிஞ்சுக்கிறது? அதாவது அந்த அச்சம் என்பது காலத்தினுடைய கட்டாயம். ஒரு வசந்தகாலம் என்பதையும் கோடைக்காலம் என்பதையும் ஒன்றாக பார்த்து விட முடியாது. ஒரே காலம்தான், ஒரே ஏக்கர் நிலம்தான். ஆனால் விவசாயி 3 விதமான விவசாயத்தை செய்கிறார். தலைமை மேல இல்லாத நம்பிக்கை, கட்சி தலைமை மேல இல்லாத விசுவாசம், இக்கட்டான சூழல்ல ஏதோ வேறு ஒரு சக்தி மேல அச்சம் வருதுன்னா அங்க என்ன கட்டுக்கோப்பான கட்சி, ராணுவ கட்டுப்பாடான கட்சிலாம் எப்படி அதிமுக அப்புறம் சொல்ல முடியும்? நிச்சயமாக அதுல இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ராணுவ கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர், கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அச்சத்தின் அடிப்படையில தலைமை பொறுப்புல இருக்கிற என்ன ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்றாரு, பகிரங்கமா சொல்றாருன்னா அப்ப அதிமுக ராணுவ கட்டுப்பாடு மிக்க கட்சின்னு எப்படி எடுத்துக்கிறது? ஏதோ ஒரு 3வது சக்தி மேல உங்களுக்கு அச்சம் இருக்கிறதா புரிஞ்சுக்கிறது. ராணுவ கட்டுப்பாடு கொண்டிருக்கிற இயக்கம் என்பது ஒரு மாபெரும் மக்கள் சக்தி படைத்த தலைவர் இருக்கின்ற போது, ஒன்று புரட்சி தலைவர், மற்றொன்று புரட்சி தலைவி அம்மா. தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஒற்றை தலைமை என்பது மாறி கூட்டு தலைமை என்கிற அடுத்த சித்தாந்தத்தை பரிணாம வளர்ச்சியை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகர்கிறது. அப்படித்தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கட்சியுடைய பொதுச் செயலாளராக ஒருத்தர் இருக்க மாட்டோம், கட்சியுடைய முதலமைச்சரா ஒருத்தர் இருக்க மாட்டோம், 2 பேரும் ஒரே பொறுப்புல இருக்கணும்ங்கிறதுல ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஜனநாயகம்லாம் தெரியவே இல்லையா? நிரந்தர பொதுச் செயலாளர் மட்டும் ஒருத்தர் இருப்பாருன்னு 2ஆம் கட்ட தலைவரையே அடையாளம் காட்டாம ஒருத்தர் போயிருக்கிறாரு, அது ஜனநாயகம் இல்லையா? அப்படிலாம் அதை புரிஞ்சுக்க முடியாதா? நிச்சயமா ஜனநாயகம் தாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஜனநாயக பண்பை தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது மாபெரும் மக்கள் சக்தி படைத்தவர் முன்னால் எந்த கேள்விகளும் எழுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தது எல்லாம் நடந்தது, அது மக்கள் நிறைவேற்றி தந்தார்கள். ஒரு மாபெரும் ஒரு சூழல் உருவாக்கி தந்தார்கள். இப்ப இருக்கிற தலைமை வேண்டாம், கூட்டு தலைமைன்னு ஒரு பெரிய ஜனநாயக பாதையை அதிமுக கட்டமைக்குது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இபிஎஸும் ஓபிஎஸும் செய்யறதான் அவர் அப்படி குறிப்பிட்டு சொல்றாரு. கூட்டு தலைமையில இனிமே கட்சி வழிநடத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அதிமுக அது சாத்தியமே கிடையாது. அது அதிமுகவினுடைய அந்த ராணுவ கட்டுப்பாடு எப்போ வரும்னா, ஒரு நல்ல சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் தலைமை இருந்தால்தான் வரும் என்ற நிலை தான் இருக்கிறது. அப்ப இன்று இருக்கும் நிலையில் அந்த நபர் யார், அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறவர் தான் ஓபிஎஸ். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்கிட்ட கட்சி இல்லாமல் இருக்கலாம், அவர்கிட்ட கட்சி அலுவலகம் இல்லாமல் இருக்கலாம், கட்சியினுடைய தொலைக்காட்சி இல்லாமல் இருக்கலாம், கட்சியினுடைய பத்திரிகை இல்லாமல் இருக்கலாம். ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவுடைய முகமாக ஓபிஎஸ் மாறி இருக்கிறாருன்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக. அதாவது அடையாளம் காட்டினவர் என்று பார்த்து விட்டால் நிச்சயமாக யார் தான் இல்லாத போது முதலமைச்சரானாரோ அவர், அது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. 2வதாக அவர் முதலமைச்சரான பிறகு, அதாவது ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவுக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி ஆனால் அந்த கால அளவில் அவர் எப்படி பணியாற்றினார் பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக எல்லாரும் கூறுவது மிக நன்றாக பணியாற்றினார். அது வரதா புயலானாலும் சரி, ஆந்திராவில் போய் தண்ணி கேட்கறதானாலும் சரி, இங்கே ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக மதுரையில் சென்று அங்கே மக்கள் நீங்கள் வர வேண்டாம் என்று கூறும்போது 5 மணி நேரம் காத்திருந்து அதற்கெல்லாம் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்பி சென்னைக்கு எப்போ நீங்கள் வேணும்னு சொல்றீங்க, அந்த டைம்ல நான் உங்களுக்கு வாடிவாசல் திறந்து வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த முதிர்ச்சி அவருக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு எப்போ முதிர்ச்சி வருதுன்னா, மிச்சம் இருக்கிற அதிமுக அம்மா அணியினர்களுக்கு ஒரு பெரும் அழுத்தம் வருது. அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வருது. அதான் சொல்றேன், இது பல அழுத்தங்கள். அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனால் கவர்னரை காணோம். பிப்ரவரி 7ஆம் தேதி பன்னீர்செல்வம் தன்னுடைய அந்த புரோட்டஸ்டை ஆரம்பிக்கிறார், கவர்னரை காணோம். பிப்ரவரி 9ஆம் தேதி கவர்னர் வருகிறார், ஆனால் அவர் சசிகலாவை ஏற்க மறுக்கிறார், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார். அதன் பிறகு இபிஎஸ்ஐ தேர்ந்தெடுக்கிறார்கள். சோ இந்த கவர்னர் என்பது ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர், அவர் தான் கவர்னராக வைத்திருக்கிறார்கள். பெரும் அழுத்தம் கிடையாது, மகாராஷ்டிராலையும் பிரச்சனை கிடையாது, டெல்லியிலும் பிரச்சனை கிடையாது. இவர் அங்கெல்லாம் போயிட்டு உலாவி கொண்டுதான் இருந்தார், ஆனால் தமிழகத்துக்கு வரவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. இது ஒரு அழுத்தமாக அதிமுகவினருக்கு தெரியவில்லை, அம்பானியருக்கு தெரியவில்லை. அடுத்ததாக என்ன வருதுன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா ஆளுமைகளும் அதிமுக அம்மா வசம் இருக்க அவங்க சிம்பிளை ஃப்ரீஸ் பண்றாங்க. அதன் பிறகு ஒரு தேர்தலை தள்ளி வைக்கிறார்கள். தேர்தல் ஜனநாயகத்தில்
பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது இதுதான் முதல் முறையா, இல்ல ஆர்கே நகரில் மட்டும்தான் கட்சிகள் பணம் பட்டுவாடா பண்ணாங்களா, இல்ல தேர்தல் இதுக்கு எவ்வளவோ அதிகமா செலவழிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. மலப்புரம் இருக்கு கேரளால, அருகாமையில் இருக்கிற மலப்புரம். அதே போல பிஎஸ் எடியூரப்பா கர்நாடக கட்சியின் பாஜகவினுடைய தலைவர் கூறுவது, ஆமா காங்கிரஸ் வந்து பணம் கொடுத்து தான் ஜெயிச்சுன்னு அவர் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். கோவால குதிரைபேரம் நடக்கவில்லையா? சர்ச்சில் அலமேவா என்ற ஒரு எம்எல்ஏ வந்து இவங்க பாஜகவினர் 2015 ஆகஸ்ட்ல சிறையில் அடைத்தார்கள். அவருக்கு எதிராக ஒரு மைனிங் கம்பெனி அமெரிக்காவில் வந்து வாக்குமூலமே கொடுத்து, நான் இவங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன், $5 மில்லியன் இந்த ஆளுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அந்த ஆள் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவினோட கூட இருக்கிறாரு, ஆட்சியில் பங்கேற்றுக் கொள்கிறார். மணிப்பூர்ல குதிரைபேரம் நடக்கவில்லை. அப்ப இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தமிழகத்துல மட்டும்தான் பிரச்சனையா? ஒரு சரத்குமார் போய் ஒரு டிடிவி தினகரனை சந்திக்கிறார். இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக நான் காட்டுவேன். அதன் அடுத்த நாளே ரைட் வருது. அப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பாஜகவினரை கொண்டதில்லை என்று வைத்துக் கொள்ளலாம், தேர்தல் ஆணையம் பாஜகவினரை கொண்டதில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் எல்லா ஆளுமைகளும் பாஜகவினரை கொண்டது கிடையாது. இந்த அழுத்தங்கள் தருகிறது. அச்சமாக மாறி அமைச்சர்கள் வந்து தினகரனே வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சூழலை உருவாக்குச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த அழுத்தமே ஒரு அச்சம் என்பதை வந்து நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியாது. அதாவது கட்சி வந்து 4 வித காரணிகளால் அழுத்தப்பட்டது. ஒன்று, பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம்மா அவர்கள் ஏற்கனவே நெடிய காலமாக நடந்து வந்த ஒரு வழக்கின் மூலம் தீர்ப்பு பெற்றிருக்கிறார். தீர்ப்பு ஏற்கனவே கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டது. ஆக அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு அல்லது வெற்றிடம். அதற்கு பிறகு இரட்டை இலை முடக்கப்பட்டது. அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நான் 3வதாக துணை பொதுச் செயலாளர் மீதே இந்திய தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னத்தை மீட்டுவதற்காக கையூட்டி வழங்கினார் என்கிற ஒரு வழக்கு புனையப்படுகிறது. 4வதாக ஆர்கே நகர் தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1 அல்ல 2 முறை நின்று வென்ற தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்படுகிறது. ஆக இது எல்லாம் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை மக்கள் மத்தியிலே ஒரு உடைத்து எரிவதற்கான ஒரு பிம்பத்தை சொன்ன இந்த 4 பிரச்சனையும் அதுவா கட்சிக்குள்ள இருந்து எமர்ஜ் ஆகி பெருசாகி பிளவு ஆகி அப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வெளியில இருந்து திரு ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி வெளியில இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தங்களின் அடிப்படையில் இதெல்லாம் நடந்தது? இந்த சீக்வென்ஸ்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கலாமா? வெளியிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான். யார் கொடுத்தாங்கன்னு நேற்று கூட வந்து துணை பொதுச் செயலாளர் வந்து சொன்னார், மிக தெளிவாக சொன்னார். ஒரு அச்சம் உணர்வு இருக்கிறது அவர்களுக்கு. அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ராதாகிருஷ்ணன் அழுத்தம் அச்சம்னு சொல்றத கூட புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பூடகமா சொல்றாருன்னா ஒரு பத்திரிகையாளரா சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. கட்சிக்காரங்க நீங்க தைரியமா சொல்லலாமே, இவங்க தான் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, இவங்களாலதான் எங்களுக்கு அச்சம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். இன்னும் வந்து அதற்கான ஆதாரங்கள் இல்லாதனால் அதை உறுதிட்டு சொல்ல முடியவில்லை. ஏனால் நான் வந்து ஒரு அரசின் சார்பாக ஒரு ஆளுங்கட்சியின் சார்பாக வார்த்தைகளை நான் அளவெடுத்து பேச வேணும், அதுதான் கட்டாயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆதாரங்கள் இல்லாமல் உடனடியாக ஒருவர் மீது பொத்தாம்பதுவாக குற்றச்சாட்டை எழுப்பிவிட முடியாது. ஆனால் இது காலப்போக்கில் இதுவும் வெடித்து கிடக்கும். நீங்கள் வந்து ஒரு செயல் தொடர்ந்து இது போன்ற அடக்குமுறையை தொடர்ந்து பிஜேபி மேல குற்றச்சாட்டு வச்சீங்க, சந்தேகம் நானே சொன்னேன். நானே வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது? இப்ப ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஆதாரங்களை தேடுறீங்க? அதாவது வந்து பாஜகவினுடைய தலைவர் தமிழிசை அவர்கள் சொன்னார்கள், எச் ராஜா போன்றவர்கள் சொன்னார்கள், மிக விரைவிலே சின்னம் முடக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆகவே இவர்கள் சொல்வதற்கு எப்படி எங்கள் சின்னம் எங்கள் உயிருக்கு நிகரான சின்னம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று பாஜகவின் தலைவர் சொல்லுகிறாரு, இதற்கு பின்னால் சதி இருக்கிறது என்று நாங்கள் குறிப்பிட்டோம். அதுல எந்த விதம் இல்லை, அவங்க சொன்ன கருத்துக்களை நாங்க சொன்னோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பிஜேபி மீதான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனா தினகரன் வந்து வாய் திறந்து பிஜேபி இவங்க தான் காரணம் அந்த குற்றச்சாட்டை பகிரங்கமா இதுவரைக்கும் அவர் வந்து வைக்கிறதே கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்கலாம், அந்த அளவுக்கு ப்ரூஃப் வராம இருக்கலாம். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சான்று வந்த பிறகுதான் எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுவார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி அதை ஏன் ஒரு அறிக்கையாக ஒரு சார போன்ற நபர்களை வைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுகிறது. அதே போல ஏன் நமது எம்ஜிஆரில் ஒரு பேர் தெரியாத ஒரு நபரை வைத்து எழுத வைக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. ஒரு அன்வர் ராஜாவை வச்சு ஏன் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் வருகிறது என்று வருகிறது. அப்போ சசிகலாவானாலும் சரி தினகரன் ஆனாலும் சரி பாஜகவை ஒரு விதத்திலும் புண்படுத்த வேண்டாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு சொல்லவும் வேணும்.
அப்போ தேர்தல் ஆர்கே நகர்ல தேர்தல் முடங்கி போது கூட பாஜகவை பத்தி கேள்விகள் கேட்கிறாங்க டிடிவி தினகரன் கிட்ட. தினகரன் என்ன கூறுகிறாருன்னா அது உங்களுக்கே தெரியும், யார் நிறுத்துறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், இப்படித்தான் சொல்கிறாரே தவிர அவரானாலும் சரி சசிகலாவானாலும் சரி நேரடியாக பாஜகவின் மேல் ஒரு குற்றம் வைக்கக்கூடிய ஒரு குற்றம் சாட்டக்கூடிய ஒரு இடத்தில் கூட இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அச்சம் அவங்க மேலே இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. முத்தரசன் விமர்சனம் பண்றாரு, பிஜேபி தான் பின்னாடி இருக்குன்னு. திருநாவுக்கரசர் சொல்றாரு. ஆனா கட்சிக்காரங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னும் அந்த அந்த அழுத்தத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கலையா, இல்ல வெளிப்படையா சொல்வதற்கு வேற ஏதாவது கூடுதல் அச்சம் இருக்கா, தயக்கம் இருக்கிறதா? இதுல அச்சமோ தயக்கமோ இல்லை. முழுமையான ஒரு ஆதாரங்கள், வெளிப்படையான ஒரு ஆதாரங்கள் வருகிற போது நாங்கள் அதை குறித்து அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறோம். ஆக தற்போது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு போன்றவர்கள், நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அந்த கருத்திலே பாஜக தான் இது பின்னணியிலிருந்து இயக்குகிறது, இந்த ஒரு மதவாத சக்திகள் தான் இதை இயக்குகிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் பக்கம், அவர் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக, அவர்கள் தரப்பிலிருந்து அதை சொல்லுகிறார்கள். எங்கள் தரப்பிலான போதிய ஆதாரங்கள் வருமெனில் நாங்கள் மக்களிடத்தில் அதை எடுத்துச் சொல்வோம், பத்திரிகையாளரிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. சரி, நேற்று செய்தி வந்தது அடிப்படையில் நாளை இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னு வந்திருக்கு. அதுல நிறைய நிபந்தனைகள் கொடுக்கப்படுகிறதா? ஓபிஎஸ் தரப்பிலிருந்து முதலமைச்சர் பதவி, அவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கான பொதுச் செயலாளர் பதவி, அமைச்சர் பதவின்னு பல்வேறு விதமான நிபந்தனைகளை அவங்க வைக்கிறதாக ஒரு சர்ச்சையும் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ இது ஒரு குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே முதலமைச்சருடைய எங்களுடைய அணியின் சார்பிலே, கட்சியின் சார்பிலே ஒரு குழுவும், அதே போல் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியின் சார்பிலே ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த இரு குழுக்களும் பேசி அதற்கு பிறகுதான் இதை தெளிவுபடுத்த முடியும், உறுதியிட்டு சொல்லிவிட முடியும். ஆக விட்டு கொடுப்பதற்கும் இந்த கட்சியினுடைய நலன் கருவதற்கும் இருவரும் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இருவரும் தயாராக இருக்கிறார்களா, இல்ல இவங்க பக்கம் அதிகமான விட்டு கொடுத்தல் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இபிஎஸ் தரப்புல நிச்சயமா இருக்கத்தான் வேணும், வேற வழி கிடையாது. ஏனென்றால் எப்போ ஒரு குழு அமைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்லிமெண்ட்லையானாலும் சரி, அசம்பிளிலையானாலும் சரி, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை தள்ளி போடுவதற்காக, இல்லைனா அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு குழு அமைக்கிறார். அது காலம் தாழ்த்துவதற்காக பண்ற ஒரு நடவடிக்கை இந்த குழு அமைப்புங்கிறது. இந்த குழு பேசிக்கொண்டே இருக்கும், ஆனால் இதுவும் ஒரு முடிவுக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு கூட சொல்கிறேன், அதிமுகவை பொறுத்தவரை புரட்சி தலைவி அணியானாலும் சரி, அம்மா அணியானாலும் சரி, இதில் ரெண்டிலும் ஒரு தலைவராக விளங்குபவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஓபிஎஸ் தான், வேற யாருமே கிடையாது. அப்போ ஓபிஎஸ் நினைக்கிற இடத்துல தான் கட்சி சென்று நிக்குமே தவிர வேற யாருக்கும் இதில் ஒரு பங்கில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் பேசிட்டே இருக்கும், காலம் தாழ்த்துவாங்க அப்படின்னா அப்ப ரெண்டு பேரும் சேர்வதற்கான முடிவை எடுக்கணும்ல. அவங்க இப்ப தினகரனை ஒதுக்கி வச்சது அப்படிங்கறத மட்டும் இது வெற்றியா கருதி அவங்க அப்படியே பேசிட்டே தான் இருப்பாங்களா, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இவர் தான், முதலமைச்சர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருமா, வராதா? இல்ல, என்னை பொறுத்த அளவில் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஒரு முடிவாக இருக்குமே தவிர, இது நான் ஒரு மெர்ஜர், அதாவது ரெண்டு பேரும் இணைவதற்கான சூழ்நிலை கூட பார்க்க மாட்டேன். அதாவது இங்க இருக்கும் அதிமுக அம்மா அணியில் இருக்கின்றவர்கள் போய் புரட்சி தலைவி அம்மா அணியில் போய் சேரும்போதுதான் இந்த பிரச்சனைக்கு விடிவு வருமே தவிர, ஆனால் நான் இது ஒத்துக்கொள்கிறேன். அதாவது எல்லா ஆளுமைகளும் அதிமுக அம்மா அணியில் தான் இருக்கிறது. அது போயஸ் தோட்டமானாலும் சரி, ஜெயா டிவி ஆனாலும் சரி, நமது எம்ஜிஆர் ஆனாலும் சரி, கட்சி அலுவலகமானாலும் சரி, கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளான டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஆனாலும் சரி, மந்திரிகளானது, இதெல்லாம் அதிமுக அம்மா அணிகள் தான் இருக்கிறது என்றதில் இது நிதர்சனமான உண்மை, மறுக்கவே முடியாது யாருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு தலைவர் நாளைக்கு மக்களிடம் சென்று ஓட்டு கேட்கணும்னா அது ஓபிஎஸ்னால தான் முடியும். ஏனென்றால் அவருக்கு தான் இன்றைக்கு இமேஜ் இருக்குது. அது அவர் ஆளுமையில் அது ஆண்டபோதும் அவர் விளக்கியிருக்கிறார். அதன் பிறகு ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றியான அந்த சர்ச்சையிலும் அவர் விளக்கியுள்ளார். இன்றைக்கு ஒரு தலைவர் என்ற இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களிடம் செல்வாக்கு இருக்கிற ஒரு தலைவராக ஓபிஎஸ் தான் விளங்குறார் என்றுதான் நிதர்சன உண்மை. ஜெயக்குமார் தினகரன் குடும்பத்தாருங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாரு, சசிகலாங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. ஆனா ஓபிஎஸ் தரப்புல சசிகலாவும் எக்ஸ்பெல் பண்ணப்படணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. விசாரணை ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கறதுலயும் அவங்க உறுதியா இருக்கிறாங்க ஜெயலலிதா மரணம் தொடர்பாக. இப்ப இவங்க கேட்கிற இந்த பதவிகள், கட்சி பொறுப்புகள், எல்லா டிமாண்டையும் நீங்க நிறைவேற்றினா மட்டும்தான் இந்த மெர்ஜர் நடக்கும்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத ராதாகிருஷ்ணன் சொல்றதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா? இப்ப ஏற்கனவே கூட எங்கள் தரப்புல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய
மரணம் குறித்து விசாரணை வைங்க, அது குறித்து விசாரணை வெளிவரட்டும், நாடு தெரிஞ்சுக்கட்டும், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தான் இருக்கும். அதில் எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. அவங்க கருத்தும் எங்கள் கருத்தும் ரெண்டும் ஒன்று தான். அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அது போதிய விளக்கங்களை அளித்தோம். ஏற்கனவே மருத்துவர்கள் வழங்கினார்கள், மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கிற அப்போலோ மருத்துவமனை வழங்கி. இல்ல சசிகலா விஷயத்துல நீங்க இன்னும் ஒரு உறுதியான முடிவை எதுவும் அறிவிக்கவே இல்லை. தினகரன்கிற வார்த்தையை மட்டும் தான் ஜெயக்குமார் பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்போ தற்போதைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, அவர் தான் இன்சார்ஜ் பொதுச் செயலாளராக இருக்காரு, அவர் தான் வழிநடத்த. அது மாதிரி ஓபிஎஸ் முதலமைச்சர் பேசுறாங்க. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு சிலரே இல்ல இபிஎஸ் தான் முதலமைச்சரா இருப்பாரு, ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியாதுன்னு கண்டன குரலையும் எழுப்புறாங்க. இந்த மாதிரி சர்ச்சைகள் தொடர்ந்துட்டே இருக்கு. ஆனா ராதாகிருஷ்ணன் சொல்றதுல இருந்து பார்க்க வேண்டியது, ஓபிஎஸ் என்ன மாதிரியான டிமாண்ட்லாம் வைக்கிறாரோ அதை எல்லாம் இவங்க நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க தேர்தல்னு போகிற போது இவர் முகத்தை காமிச்சுதான் நீங்க வாக்கு பெற முடியுங்கிற அடிப்படையில் நீங்க எல்லாத்துக்குமே ஒத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தேர்தல்னு போகும்போது இரட்டை இலை சின்னமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரும் தான் அதில் வழிநடத்தி செல்கிற ஏற்கனவே இருந்த ஒற்றை தலைமை தற்போது கூட்டு தலைமையினால் தான் மக்களிடத்திலே அதை ஒரு வெற்றியாக கனியும். ஆக தேர்தல் என்று வருகிற போது ஏற்கனவே ஒரு தலைவர் ஒரு மக்கள் சக்தி மிக்கவராக வருவது, சுயம்பாக தோன்றுவது, அது தற்போது இல்லை. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இரு அணிகளும் பேசுகிற போது ஒரு சூழ்நிலை அவங்க விட்டு கொடுத்து போய் அவங்களும் இந்த கட்சியினுடைய நலன் கருதி, இந்த சின்னத்தினுடைய நலன் கருதி, மக்கள் பணியாற்றுவதற்குரிய அக்கறை கருதி விட்டு கொடுத்து போவது ரெண்டு பேருக்கும் நல்ல இதாக இருக்கும் தான் எல்லாரும் நினைச்சு தான் அதுக்காக தான் இப்போ இணைகிற அந்த நிகழ்வு நடக்குது. கூட்டு தலைமையில் ஏற்பட்ட சர்ச்சை கூட்டு தலைமையாலேயே முடிவுக்கு வந்திருக்கிறது. இடைவெளிக்கு பிறகு பேசும். அண்ணா சாலையை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தரம் குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வரும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அண்ணா சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஹோட்டலில் இருக்கக்கூடிய பார்ஸ், டாஸ்மாக் கடைகள் இயங்குவதற்காக வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லை, அண்ணா சாலையோடு சேர்த்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை, இசிஆர், ஓஎம்ஆர், நூறடி சாலை இங்கெல்லாம் கூட அந்த தரம், தேசிய நெடுஞ்சாலைங்கிற தரம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஏற்கனவே இப்போ முழுமையாக நகரப்பகுதிக்குள்ளே வருகிறது. நகரப்பகுதிக்குள்ளே வருகிற பகுதிகளெல்லாம் மாநில சாலைகள் தான். ஒரு பைபாஸ் சாலைகள் என்று செல்கிற போது போக்குவரத்து இடையூறு இல்லாமல் செல்கிற அந்த பாதைகளில் வைக்கப்படுகிற அந்த பார்களை முற்றிலும் அகற்ற வேண்டியது ஒரு கட்டாயம். தற்போது இந்த நகர்ப்பகுதியில் இருப்பதையும் இது போன்ற சாலைகளுடைய பட்டியலில் இணைத்து கொண்டால் செய்கிற அந்த பல்வேறு பணிகளுக்கு ஒரு இடையூறாக இருக்கும் என்பதுதான் எல்லோரும், வணிகர் பெருமக்கள், பல்வேறு ஓட்டல் நிர்வாகம் எல்லாம் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் பரிசீலனை தான் இருக்கிறார் என்றுதான் எங்களுக்கு தகவல். இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒரு பைபாஸில் போய் அதை அந்த லூப்போல்லாம் பயன்படுத்தி செய்வதை தானே அதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்த உடனே தானே உடனடியாக எல்லா பகுதிகளையும் பார் இருக்கக்கூடாது ரத்து செஞ்சிட்டாங்க. உடனடியாக அதை அமல்படுத்தியது, கடுமையான நடவடிக்கை எடுத்தது. பல்வேறு கிளப்புகள், ஒரு பாரம்பரியமிக்க கிளப்புகள் கூட நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக ரத்து செஞ்சு அதற்கான முழுமையாக நடைபெற்றிருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, கிழக்கு கடற்கரை சாலை என்ற ஓஎம்ஆர் இந்த பகுதிகளில், நம்முடைய அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை பகுதிகளில் முழுமையாக அதை இன்ன வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் பல்வேறு விதத்தில் கோரிக்கை விடுத்த போதிலும் கூட அது குறித்து எந்த துரிதமான அப்படியே தான் இருக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து தான் தொடர்ந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் கூட வணிகர் பெருமக்கள், பல்வேறு அமைப்புகள், இந்த இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க நூற்றாண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய கிளப்புகள் எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கு. அந்த கோரிக்கையை முதலமைச்சர் பரிசீலனை எடுத்திருக்கலாம். சரி, எப்படி நான் என்ன சாப்பிடலாங்கிறத பல மாநிலங்களில் ஒரு ஆளும் கட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. நான் எங்க குடிக்கலாங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு இப்போ முடிவு பண்ணிருச்சு. இதுதான் இதுல தலையாய முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. அதை எப்படி மிட்டிகேட் பண்றது? அதாவது கோடிக்கணக்கான பணம் செலவிட்டு யாரோ பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் கட்டுகிறார்கள். இந்த கிளப்புனுடைய விஷயங்களை விட்டு விடுறோம். அதில் கூட லட்சக்கணக்கான ரூபா கொடுத்தா தான் மெம்பர் ஆக முடியும். அதில் ஒரு சுவாரஸ்யம் இதுதான். அதாவது மது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது தான் சுவாரஸ்யமே. அப்போ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ரூலும் கிடையாது. திடீரென்று சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூலை கொண்டு வருகிறது.
ஆனால் இதில் தான் இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு விவசாயி வந்து இன்னைக்கு போராடி கொண்டிருக்கான், வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டான், டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறான். மீனவர்கள் வந்து சுட்டுக் கொன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது, குடிநீர் பிரச்சனை தமிழகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசனுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், மது உங்களுக்கு வந்து தடையில்லாமல் அருந்ததுக்காக நான் என்ன வேணா செய்து தரோம்னு சொல்லிட்டு இந்த 4-5 ரோடுகளை இது பண்றாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை இதுதான். அந்த தரத்து அப்படி நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து கடைகள் 500 கடைகள் மூடப்பட்டது. படிப்படியா உங்களுடைய கொள்கை மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா 500 கடைகளை மூடினாங்க, அதுக்கப்புறம் ஒரு 500 கடை மூடப்படுகிறது. இப்ப இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பொதுமக்கள் அங்கங்க போராட்டம் நடத்துறாங்க, தினமும் செய்தி வருது. கடைகளை அவங்களே அடிச்சு உடைக்கிறாங்க, அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் காலில் விழுந்து மன்றாடுறாங்க. இவ்வளவுக்கு பிறகும் ஒரே ஒரு உத்தரவுல இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலை கிடையாது அப்படின்னா அது வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மீறி செயல்படுறதை எப்படி எடுத்துக்கிறது? பிரச்சனை இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறதோ அதெல்லாம் உடனடியாக அகற்றப்படும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர், சொல்லியிருக்காரு. இன்னும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. போராட்டம் நடைபெற்றால் அந்த இடத்திலிருந்து உடனடியாக அகற்றிடுங்க, அது நமக்கு தேவையில்லை என்பதை வாய்மொழி உத்தரவுகளாக துறை அமைச்சர் எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதன்படி தான் இப்போ அங்கங்கே சில குழுக்களாக போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை உண்மையாக மனிதநேயத்தினுடைய அடிப்படையில், சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் சிந்தனையினுடைய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். இருந்த போதிலும் கூட அது யாருக்கும் இடையூறு இல்லாமல் வேறு இடத்துல வைக்கலாம். இருந்த போதிலும் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பது உறுதியாக இருக்கிறது அரசு. 2 முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று வந்து ரோடினுடைய தரம். இது வந்து ஸ்டேட் ஹைவே ஆனாலும் சரி, இல்லை சிட்டிக்குள்ளால் இருக்கிற ரோடானாலும் சரி, எப்படி அவங்க வந்து பராமரித்து கொண்டிருக்காங்க நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கோம். நேஷனல் ஹைவேனுடைய பராமரிப்பு அது வேற லெவலில் இருக்குது. அந்த பராமரிப்புக்கு இது வராது. இது மறுபடியும் கான்ட்ராக்டர்களுக்கு பணம் பண்ணக்கூடிய ஒரு அதாவது டபுள் ஸ்பின் ஆஃப். இப்போ வந்து இருக்கிற இந்த ரோட்டில் இருக்கிற அத்தனை நட்சத்திர ஹோட்டலுக்கு போய் கோரிக்கை வைக்கிறாங்க, காந்தியினுடைய அந்த செல்வாக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அடுத்து கான்ட்ராக்டர்களுக்கு ஆக போகுது. இந்த அடுத்த பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஒரு அன்திங்கிங் ஆர்டர்னால வந்து பல கிராமங்கள்ல இன்னைக்கு பெரும் பிரச்சனை நிலவுகிறது. திடீரென்று இந்த ரோட்ல இருக்கிற கடையெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 100 பேர் தண்ணி அடிக்கின்ற போய் வாங்கி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து 1000 பேர் வந்து நிற்கிறான். ஒன்னோ 2 பேர் வந்து தண்ணி அடிச்சு அங்கே போதையில் படுக்கிற இடத்துல வந்து 100 பேர் படுத்துட்டு இருக்கான். இதுதான் கிராமங்களில் திருநெல்வேலியில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நடக்கின்ற அன்றாட பிரச்சனையாக கிராமங்களுக்கு பெரும் பிரச்சனையாக வளர்ந்திருக்கு. ஒரு பெரிய சமூக பிரச்சனையாகவே இது மாறிவிட்டது ஒவ்வொரு கிராமங்கள்லையும். இது சுப்ரீம் கோர்ட்டினோட அடுத்ததாக இந்த ஒரு பெரும் பிரச்சனையும் இருக்கிறது. இது எப்படி கையாள போறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். சட்டசபையை உடனே கூட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நேற்று சபாநாயகரை நேரில் சந்தித்து மனுவும் கொடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இது கூட்டத்தான் போகிறாங்க. இப்போ ஏற்கனவே சட்டமன்றத்தினுடைய நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டது. அதனுடைய பொது விவாதம் வந்து நடத்தி முடிக்கப்பட்டது. துறைதோறும் மானிய கோரிக்கைகள் நடத்தப்பட வேண்டும். துறைதோறும் மானிய கோரிக்கைகள் நடத்தப்படுவதற்கு முன்பாக சபாநாயகர் தலைமையில் அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்தினுடைய அடிப்படையில் தான் தற்போது ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. ஆக அந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய மானிய கோரிக்கையினுடைய நிகழ்வுகளை வைத்துக்கலான்னு சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு அப்போ அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்ததனுடைய அடிப்படையில் தான் இது முடிவு செய்யப்பட்டது. இப்போ மிக விரைவிலே கூட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காரு. அவர் சொல்லலைன்னா கூட மிக விரைவிலே இந்த சட்டசபை கூட்டத்தை நடத்த தான் போகிறாங்க. ஏன்னா மானிய கோரிக்கை நடத்தணும். மானிய கோரிக்கையினுடைய ஒவ்வொரு துறை சார்ந்தும் மானிய கோரிக்கை நிகழ்த்தி நடைபெற்று அதற்கு பிறகு துறை சார்ந்து இருக்கிற வரவு செலவுகளை தாக்கல் செய்யப்பட்டு அந்த செலவுகளுக்கான வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஏற்பு அடைந்ததுக்கு பிறகு தான் நிர்வாக ரீதியாக நடத்த முடியும். இன்னும் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லேயோ வெகு விரைவிலே அறிவிப்பு வரலாம். சரி, அப்போ அந்த தகவலை வந்து அவர்கிட்ட மனுவை வாங்கிட்டு அப்பவே சொல்லியிருந்திருக்கலாம். முதலமைச்சரை சந்திக்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஸ்டாலின். எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை போனாலும் சந்திக்கலாம். ஏற்கனவே பல முறை வந்து கடந்த முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. இப்பயும் அவர் சந்திக்கலாம். இப்போ சட்டப்பேரவைத்தில் எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி அவர் சென்றிருக்கலாம். நீ அடுத்து அவர் வந்து இப்போ மனு கொடுத்துருக்கிறாரு. அதுக்குரிய முறையில் அவங்க பதில் கொடுப்பாங்க. இல்லை, மானிய கோரிக்கை மீதான விவாதம்
அதெல்லாம் செய்யணும், மக்கள் பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தினால தான் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த கோரிக்கையை வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. அதாவது ஸ்டாலினுடைய அந்த எண்ணம் வந்து அது ஒண்ணுதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அதாவது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு தவறான வழிகாட்டுதல் நடந்துருச்சு. 2 முறை வந்து நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு மானிய கோரிக்கையுடைய விவாதம் நடத்தப்படாமல் தள்ளி வைத்திருந்தாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். வந்து அப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அந்த மானிய கோரிக்கை தள்ளி வைக்கப்பட்டு அவரே வந்து பிறகு முதலமைச்சரானதற்கு பிறகு அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்பாராத ஒரு சூழ்நிலை தான் இது, திட்டமிட்ட ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் தேர்தல் நடக்குது ஆர்கே நகர் தொகுதியில். அதனால் அதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மீண்டும் நடத்தப்படுவது என்பது இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். எப்படி இல்ல ஆர்கே நகர் தேர்தல் வந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு ஷெட்யூல் பண்ணது. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த அறிவிப்பு வருது. அதாவது தள்ளி வச்சுட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம், அந்த தேர்தலையே கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்ததாக உடனடியாக அறிவிச்சுக்கலாம். சபாநாயகருக்கு இந்த தேர்தலோட சம்பந்தம் இல்லை என்றே வைத்துக் கொள்ளலாம். உடனடியாக என்றைக்கு கூட்ட போறேன்றது இதுல ஸ்டாலின் கூறின ஒரு கருத்து என்னன்னா, ஏன் கவர்னரை சந்திக்கவில்லை, மனு கொடுக்கவில்லைன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த செஷன் வந்து இன்னும் கண்டினியூ ஆகி தான் இருக்குது. இந்த தேர்தலுக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நான் சந்திக்கலன்னு அவர். ஆமா, இது அனைத்து கட்சிகளும் வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாகத்தான் எனக்கு தென்படுகிறது. அதாவது பாக்கி விடுதலை சிறுத்தைகளோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ இல்ல பாஜகவோ வந்து இதுல அசம்பிளியில் இல்லைனா கூட இவர்கள் எல்லாம் வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை. ஏனென்றால் மானிய கோரிக்கைன்றது அவ்வளவு முக்கியமானது. சார் சொன்ன மாதிரி இந்த மானிய கோரிக்கையின் மீன் விவாதம் நடந்த பிறகுதான் அதுக்கான காசு அலாட்மெண்டே வரும். அப்போ ஆக மொத்தம் இப்ப நிர்வாகமே ஸ்தம்பித்து இருக்கிற ஒரு நிலையில் இது நடக்காம போயிருமோ என்ற ஒரு அச்சம் கூட இருக்கிறது. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வேசன் மீன்ஸ்ல, அதாவது ஒரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இனியும் இதில் மேல் விவாதம் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே வந்துவிடும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்டாலின் போய் சந்திக்கிறார். இனி அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த நிகழ்வு எல்லாம் ஒட்டித்தான் ஸ்டாலினையும் பார்க்க வேண்டும் நான் கருதுகிறேன். அதுல அரசியல் இருக்கிறதாகத்தான் நீங்க அதுல அரசியல் இருக்கிறதான் நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு எதிர்கட்சியினுடைய பணியே வந்து ஆளுங்கட்சியினுடைய குற்றங்களை விரல் சுண்டி காணிக்கிறதா, அது கோடிட்டு தான் காமிச்சிருக்காரு. அதாவது இவர்களுக்கு வந்து நிர்வாகம் பார்க்க நேரமே கிடையாது, தங்களுடைய அரசியலிலே மூழ்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு பிரச்சனையில் தான் ஸ்டாலின் இது ஒரு பின்னணியா இருக்குது. இந்த ஒரு பின்னணியில் தான் போய் அந்த மனுவை கொடுக்கிறாரு. இப்போ முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை என்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சரை சந்திக்க முடியாவிட்டால் இனி யாருக்கு தான் சந்திக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது 1/2 மணிக்கூர் எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல, இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணல ஒரு முதலமைச்சர் சொல்றது வந்து ஒரு முடந்த நியாயமாக தான் எனக்கு படுகிறது. நிச்சயமாக ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்திருக்க வேண்டும். அவருக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டிருக்கலாமே. இது வந்து ஓ பன்னீர்செல்வமும் அதை தான் செய்து கொண்டிருந்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு வெரி இன்ட்ரான்சிஜென்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பாக்கி இருக்கிற எல்லா முதலமைச்சரும், தமிழகத்தில் அத்தனை முதலமைச்சரும் யார் வந்து சந்திக்க வந்தாலும் நிச்சயமாக நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த பணியை வந்து எடப்பாடி பழனிசாமியும் கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமா. அதாவது வந்துங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் சொல்றார் வந்து அரசு வந்து எந்த விதத்திலும் வந்து அந்த பணிகள் நடைபெறாமல் இல்லை, அந்த அரசினுடைய பணிகள் தொய்வில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு வரவு செலவு திட்டம் என்பது முழுமையாக தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் துறைதோறும் மானிய கோரிக்கைகள். இந்த மானிய கோரிக்கையினுடைய விவாதங்கள் நடைபெற்று அதில் துறையில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சுட்டிக்காட்டி அரசனுடைய கொள்கைகளை பற்றி விரிவாக அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசி தற்போது அறிவிக்கப்பட இருக்கிற திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியிட செய்து அரசு இவ்வாண்டு என்னெல்லாம் ஒரு துறைதோறும் பள்ளிக்கல்வியோ அல்லது உயர்கல்வியோ அல்லது உள்ளாட்சித்துறையோ என்னெல்லாம் திட்டங்களை அறிவிக்கிறார்கள் என்ற துறைதோறும் அந்த அமைச்சர் பெருமக்கள் அந்த அறிவிப்புகளாக வெளியிடுவார்கள். கொள்கை ரீதியான ஒரு முடிவுகளை எடுப்பார்கள். வழக்கமான நடைமுறை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து முதலமைச்சரை சந்திக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. 1/2 மணி நேரம் நான் வந்து காத்திருக்கேன், ஆனா எனக்கான அனுமதி கிடைக்கலன்னா அவர் வழக்கமான நடைமுறையை விரைவுபடுத்துவதற்காக தான் அங்க போறாரு. அப்போ அந்த சந்திப்பு நடந்திருக்கணும். இப்ப ஏற்கனவே ஓபிஎஸ் ஸ்டாலின் சந்திச்சு பேசியிருக்கிறாரு, ஒரு இணக்கமான சூழல் இருந்தது. அதன் அடிப்படையில தான் கட்சிக்குள்ள குழப்பமே வர தொடங்கியது. ஒருவேளை அந்த பயத்தினால இப்ப வந்து இபிஎஸ் தவிர்க்கிறாரு ஸ்டாலினை. இந்த பயமோ இதுல எதுவுமே கிடையாது. அவர் வந்தார்னா அவர் நிச்சயமா சந்திப்பாரு. அன்றைய சூழ்நிலை எப்படின்னு தெரியல. முதலமைச்சர் இப்ப நம்முடைய பணிகள்லயே வந்து ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சி நிரல் அமைச்சுக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளில் இப்போ வர முடியாது, மாலையில் சந்திக்கலான்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நேரில் மிகுந்த ஒரு
திட்டமிட்ட ஒரு வடிவமைக்கப்படுகிறது. அதுக்காக திடீர்னு எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொன்னதுனால முதல் நாளே அவர் குறிப்பிட்டு நாளைக்கு உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக நேரம் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த விதம் இல்லை. இதில் அரசியல் செய்கிறவர் ஸ்டாலின் தான். ஏற்கனவே ஓபிஎஸ் பார்த்தாரு சிரித்தாருங்கிற அடிப்படையில் தான் பிரச்சனை வந்தது. இப்போவும் பார்த்துருவாங்க சிரிச்சிருவாங்கிற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடக்காமல் போயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நிச்சயமாக அதான் தான் இருக்கும். வேற ஒரு காரணமும் கிடையாது. அதாவது குற்றம் சாட்டுறவர்கள் எடப்பாடியும் ஒருத்தர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னால் எடப்பாடியை சார்ந்தவர்கள் தான் அந்த குற்றச்சாட்டையை வைக்கிறார்கள், அம்மா அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் அந்த குற்றச்சாட்டையை வைக்கிறார்கள். அங்கிருந்து பார்க்கும்போது கூட ஸ்டாலின் கிட்ட ஒரு நியாயம் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. நிச்சயமாக நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அவர் எழுப்பாவிட்டால் வேற யார் இந்த கேள்வியை எழுப்புவார்கள்? இப்போ இருக்கும் சூழ்நிலையில் வந்து அரசு நிர்வாகம் மட்டுமல்ல முடங்கி கிடக்கிறது. இந்த யங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இவங்களை வந்து ஒரு ரீதியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் இந்த மாதிரியான இடங்கள்ல போட்டு ப்ரமோட்டி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை மட்டும் கலெக்டராக வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ப்ரமோட்டி ஆபீசர்ஸை வச்சு அழகு பார்த்து கொண்டு கலெக்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னா பெரும்பாலான முக்காவாசி இருக்கிற இடங்கள்ல வந்து எல்லாருமே ப்ரமோட்டியர்ஸ் தான் யூஸ் பண்ண. தமிழ்நாட்டினுடைய மட்டும் நிலை கிடையாது, குஜராத்தில் நிலை. அதை மாற்றி விடுவோம். என்ன காரணம் இருக்கு அதுக்கு? இது பிரச்சனை இவ்வளவுதான். இவர்களுக்கு தெரிந்த நபர்கள் யார் இந்த ப்ரமோட்டியாக வர முடியும், விசுவாசமிக்க நபர்கள் இல்ல இது யார் ப்ரமோட்டியாக வர முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி, ஒரு திமுக ஆட்சி வரும்போது திமுக சாதகமா இருக்கிற ஆளுகள் வந்து ப்ரமோட்டி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வருகிறார்கள். அதிமுக ஆட்சியில் வரும்போது ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அதனுடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் யூபிஎஸ்சிக்கு போகுது. அதன் பிறகு யூபிஎஸ்சியும் ஒரு நேர்காணல் பார்க்கலாம். ஆனால் ப்ரமோட்டி ஐஏஎஸ் ஆபீசர் ஏன் வருகிறார்கள் என்றால் அந்தந்த கட்சிக்கு சாதகமாக பயன்படுகிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, ஒரு கிரானைட் குவாரியினுடைய பிரச்சனையானாலும் சரி, மணல் கொள்ளையானாலும் சரி, இதுக்கு எல்லாம் உடந்தையாக இருக்கிறவர்கள் ப்ரமோட்டி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் என்ற நிதர்சனமான உண்மை இருக்கு. ரெகுலர் ரிக்ரூட்ஸும் இருக்கிறாங்க. பட் பெரும்பாலான இடங்கள் நாம் பார்க்கணும்னால் நிச்சயமாக இந்த ப்ரமோட்டி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் துணை போறார்கள். இருக்கிற அந்த டைரக்ட் ரிக்ரூட்ஸ் அதே கேட்டகரியில தானே சகாயம் வராரு. அவர் தானே இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்தாரு. ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாருமே ஒரே குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தமா நான் சொல்ல, பெரும்பாலான இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த பிரச்சனைகளுடைய மேலே யார் உட்கார்ந்துருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் யார் நடத்தி கொண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ப்ரமோட்டி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தான். இது வந்து பெரும் மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கிறது இந்த இளம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட. ஏன்னா அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணலன்னா அவங்களுக்கு இந்த சென்ட்ரல் டெபுடேஷன் போறக்கான வாய்ப்பு இழந்து விடுகிறார்கள். அடுத்த போஸ்டிங், அதாவது சீஃப் செக்ரட்டரி எம்பேனல்மென்ட் கூட பிரச்சனை வருகிறது அவர்களுக்கு. இதெல்லாம் தன்னுடைய கேரியரே இல்லாத போது ஏதோ ஒரு அதிகாரிகள் நலன் ஒரு பக்கம், இன்னொன்று மக்கள் சார்ந்த பணிகளும் பாதிக்கப்படுதுல. அவங்க வேலை செய்யறது மூலமா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும். ஒரு ஜெனரேஷனே அப்படி வந்து கவுத்துறாங்க. ஒரு ஜெனரேஷன் ஐஏஎஸ் ஆபீஸே வந்து செயல்பட விடாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டு. அது தவறான கருத்துங்க. அதாவது ஒரு ப்ரொமோட்டட் ஐஏஎஸ் ஆபீசரை வந்து அவங்களுடைய அனுபவத்தை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு டிஎன்பிசி மூலமாக டெப்டி கலெக்டராக அல்லது துறை சார்ந்த அனுபவம் எதுக்கு பயன்படுகிறது, யாருக்கு பயன்படுகிறது, மக்கள் பணிக்கு தான் குறைச்சு மதிப்பிடல. 17 வருட காலத்துக்கு பிறகுதான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆக வர்றாங்க. அவங்க நீண்ட நெடிய காலம் அவர்கள் பணியாற்றியதற்கு பிறகுதான் 17, முந்தியெல்லாம் 10 வருடம் 12 வருடம் இருந்தது. 17 வருடம் 18 வருடத்துக்கு பிறகுதான் ஒரு இந்திய ஆட்சி பணியாளராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னும் பல்வேறு நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், மக்கள் பணி செய்கிறவர்களாக ஒரு ப்ரொமோட்டட் ஐஏஎஸ் எல்லாம் இருக்காங்க. ரெகுலர் ஐஏஎஸ் முற்றாக நாங்கள் ஒதுக்குவது கிடையாது. அரசு பல்வேறு வாய்ப்புகளை, மதுரை ஆட்சித் தலைவராக இருக்கிற ரெகுலர் ஐஏஎஸ் தான். இன்னும் பல்வேறு மாவட்டங்களை நான் குறிப்பிட்டு சொல்லலாம். பல்வேறு மாவட்டங்களில் ரெகுலர் ஐஏஎஸ் இருக்காங்க. துறைதோறும் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கப்படுகிறது. இவர்தான் இந்த நிர்வாகம் கோமா நிலையில இருக்குன்னு ஸ்டாலின் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல. பொதுவா எல்லா எதிர்க்கட்சிகளும் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னும் வறட்சி நிவாரண நிதி எல்லாருக்கும் போய் சேரல. விவசாயிகள் ஒரு தொடங்குது. குடிநீர் பிரச்சனை டெய்லி செய்திகள் வருகிறது. பொதுமக்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பகுதிகளிலும். குடிநீர் பிரச்சனைக்கு வந்து ஒரு இயற்கை நமக்கு வந்து நிராகரித்து விட்டது. நம்முடைய சூழ்நிலை வந்து மழை வந்து போதிய மழை இல்லை. பருவகால மழைகள் எல்லாம் பொய்த்து போய்விட்டன. நம்முடைய குளங்கள் குடிமராமத்து பணிகள் எல்லாம் தொடங்கி வச்சார். எல்லா வசதியாக இருந்தா அதை நிர்வாக பணிகளை தொடங்கி ஆட்சியாளர்கள் கிடையாது. இடர்பாடுகள் வருகிற போது பொதுமக்கள் அதை சிரமங்களிலிருந்து காப்பாற்றுறதும் ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு. இப்ப ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை கூட பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிக்கல்வி அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு பணிகளை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து ஒரு 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 மக்கள் சக்தி மிக்க தலைவர் வந்து பண்ணுகிற போது அந்த விஷயங்கள் வந்து அது பெரிதுபடுத்தப்படுவதில்லை. தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்
இந்த முதலமைச்சரை பார்த்து அல்லது இந்த அரசை பார்த்து இன்னும் பல்வேறு இந்த கட்சிக்குள் இருக்கிற இந்த சூழ்நிலைகளையும் பார்த்து எதிர்க்கட்சிகள் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறது. பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பத்தி பேசுறோம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தொடர்ந்து உட்கட்சி பிரச்சனையில தான் இருக்கிறாங்க, அதை பத்தி தான் பேசுறாங்க, அது தொடர்பான விவாதங்கள் தான் நடந்துட்டே இருக்கு. மக்கள் இவங்களை எப்படி பேசுறாங்க? நேற்று நல்லவங்கன்னு சொன்னவங்கள இன்னைக்கு கெட்டவங்கிறாங்க, நேற்று வசைபாடினவங்கள இன்னைக்கு தூக்கி பிடிச்சு பேசுறாங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் இப்ப சீரியல் வாட்ச் பண்றதை விட்டு போட்டு நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. 9 மணிக்கு இன்னைக்கு என்ன சுவாரஸ்யம் நடக்கும்ட்டு. அதாவது ஒரு அமைச்சர் ஒரு நாள் ஒரு கருத்தை கூறுறாரு, அடுத்த நாள் அதுக்கு நேர்மாறா கூறுறாரு. இது ரெண்டையும் போட்டு காமிச்சுட்டு இருக்கீங்க. இதை விட சுவாரஸ்யம் ஒரு சீரியல்ல வர மாட்டேங்குது. இதுதான் ஒரு என்டர்டைன்மெண்டாக பார்த்து விட்டார்கள். அதாவது எப்போ இபிஎஸ் எடப்பாடி சர்க்கார் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்பு ஒரு நல்லாட்சியை தருவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு கிடையாது. அதனால் அதை ஈர்ப்பதற்காக என்ன வேணால் செய்வார்கள் என்ற ஒரு நிலைதான் என்னுடைய புரிதலும் அதான் இருந்தது. திட்டங்களை விரைவுபடுத்துவாங்க, மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவாங்க, நிச்சயமாக பண்ணுவார்கள் என்ற ஒரு இடத்துல இருந்தா நான் என்னுடைய புரிதலும் அதான் இருந்தது. ஆனால் நேர்மாறாக விளங்காத ஒரு அரசு, ஒரு வேலையும் செய்யாத ஒரு அரசுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அங்கங்க பிரச்சனைகளுக்கு பிரச்சனை வெடித்த பிறகு ஒரு இப்போ திருப்பூர்ல அந்த பிரச்சனை நடந்த ஒரு போலீஸ் ஒரு டிஎஸ்பி ஒரு பெண்ணை தாக்குகிறார். அதற்கு இன்னும் விசாரணை நடந்து கொண்டுதான் இருக்குது. இதுல என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? எல்லாம் நம்ம பார்த்ததுதான். அதன் பிறகு விசாரணை என்ற பெயரில் ஒரு போர்வையில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு அவல ஆட்சி தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தாண்டி உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற ஒரு தோப்பு வெங்கடாச்சலம் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஜெயலலிதா வழியில இந்த ஆட்சி நடைபெறவே இல்லை, அந்த திட்டங்களை நிறைவேற்றலைன்னா மக்கள் மனதில் இடம்பெற முடியாது அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மதுக்கடையை மூடணும்னு உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நிச்சயமாக. அதாவது தோப்பு வெங்கடாச்சலம் குற்றச்சாட்டா வைக்கல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அது போன்று செயல்பட வேண்டும். அவருடைய செயல்படலன்னு அர்த்தம். கண்டிப்பா விரைந்து செயல்படணும். அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுபோல மதுக்கடைகளை மக்கள் சார்பாக இருந்து ஒரு போராட்டம் நடத்தி அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், ஒரு முதலமைச்சரே மாவட்டந்தோறும் சென்று நலத்திட்ட பணிகளை நடத்தியிருக்கிறார். இன்னும் பல்வேறு பணிகளை, திட்டப்பணிகளுக்குரிய அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். குடிமராமத்து பணிகளுக்கு முதலமைச்சரே போய் அதை தொடக்கி வைத்து அந்த பணிகளை பேசுவதற்கு அமைச்சரவை கூட்டம் எத்தனை முறை கூட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை முறை விவாதிக்கப்பட்டிருக்கிறங்கிற கேள்வி, நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு உட்கட்சி பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தணுங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையுமே. விரைந்து செய்வீர்கள்னு நம்புவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.